அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் கூறி அருளிய யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கை முழுவதும் மனம் சார்ந்ததே. மனம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உடலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. மனம் என்னவோ ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்ததுதான். அந்த மனம் விரும்பியபடியாக இயங்கும் ஆற்றலை உடல் பெற்றிருக்கும் வரையிலும் உடலை சுமந்திருக்கிறது. அது போதுமான அளவு உதவிகரமாக இல்லை என்று கருதினால் அந்த உடலை வீசி எறிந்துவிட்டு வேறு ஒரு உடலை எடுத்துக்கொள்ளுகிறது என்கிற கருத்துக்களை பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் எடுத்துச் சொல்லியதை கடந்த பதிவிலே பார்த்தோம். இன்றைய பதிவிலே தொடர்ந்து பல நுணுக்கங்களை பார்க்க இருக்கிறோம். தன் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வரையில் மனம் இவ்வுடலை ஆதரித்து வருகிறது. பிரயோஜனம் இன்றி போனபின் உடனே இக்கூட்டை விட்டு புதிய கூட்டை தேடிக்கொள்ளுகிறது. பிறகு மனதை பற்றி ஆராய்வோமாகில் அது ஒரு இந்தியத்திற்கும் புலப்படுவதில்லை. அதன் இருக்கை இந்திரியங்களின் செயல்களால் தான் உணரப்படுகிறது. தேடினால் காணோம், தேடாமல் இருக்கையில் அது எல்லாவற்றையும் செய்து வருகிறது. ஆகவே அது ஒரு சொரூபத்தை கொண்ட வஸ்துவோ அல்லது தத்துவமோ இல்லை. ஜடத்தன்மையால் தான் அது உணரப்படுகிறது. ஆகையால் அதுவும் ஜடம் என்றுதான் கருதப்படும். ஆகையால் அழிவிற்கு உட்பட்டதே. ஆக தேகமாவது மனமாவது நான் ஆகாது. இவ்விரண்டும் சேர்ந்துதான் இந்த சம்சார மோகத்தை விருத்தி செய்து கொண்டு இருக்கிறது. ஜன்மம் மரணம்தான் இவற்றின் முக்கிய அம்சம். ஜன்மத்தின் முடிவு மரணம், மரணத்தின் முடிவு ஜன்மம். ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. தேகமும் மனமும் கூட அவ்விதமே என்று கூறுகிறார். அதாவது மனம் தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தொடர்ந்து ஏதாவது ஒரு உடலை எடுத்தபடியாகவே இருக்கிறது. ஆனால் இந்த மனத்திற்கு இதிலே சலிப்பு ஏற்பட்டு இது அவசியமில்லை என்று எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் ஜீவனை பற்றிய சிந்தனையை வளர்க்கிறது. திரும்ப திரும்ப புலன்கள் சார்ந்த இச்சைகளிலே மனத்தை செலுத்தும் போது அது மேலும் மேலும் பற்பல பிறவிகளுக்கு வழிவகுக்கிறது என்பதே கருத்து. நான் என்பது எப்பொழுதும் எந்த நிலையிலும் எக்காலத்தும் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் உணர்வோனாகவும் சாட்சியாகவும் இருக்கும் அறிவே. இதுவே நித்திய சத்தியம். இதுவே நான். இதுவே பிரம்மம். ஒவ்வொரு பொருளும் பிரம்மமே. ஆகவே எல்லாம் நானாக இருக்கிறேன். இந்த சத்தியத்தையே ஆச்சரியத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே நான் என்று சொன்னால் அது எதை குறிக்கும்? இந்த உடலையா? உடலை சுமந்திருக்கும் உயிரையா? நான் என்பது எதுதான் என்கிற வினாவுக்கான விடை வருகிறது. மனதின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய சித்தம் என்பதுதான் ஜீவனோடும் பிரபஞ்சத்தோடும் நம்மை தொடர்படுத்தக்கூடிய காரணியாக இருக்கிறது. நான் என்று எதை சொல்லலாம் என்றால் நம்முடைய அறிவைத்தான் சொல்லலாம் என்று வசிஷ்டர் இங்கே போதிக்கிறார். இதுதான் உண்மையான நான் என்பதற்கான விளக்கம் என்றும் குறிப்பிடுகிறார். இந்த தீர்மானத்துடன் பத்மாசனத்தில் இருந்தபடி கண்களை பாதி மூடிக்கொண்டு தியானம் செய்தான். பிறகு 3.5 மாத்திரையில் அடங்கிய பிரணவத்தை உரக்க உச்சரித்தான். முதல் 2 மாத்திரையில் அடங்கிய அகார உகாரங்களைச் சேர்ந்த ஓம் என்னும் சத்தத்தை உரக்க உச்சரிக்கும் பொழுது உடல் முழுவதும் அத்தொனியை பிரதிபலிக்கும்படி செய்து உள்ளடங்கிய மனதை வெளி ஆகாசத்தில் கலக்கும்படி பாவனை செய்து கொண்டான். இதுவே பிராணாயாம முறையில் ரேசகம் என்பது. இதனால் மனம் உள்ளும் வெளியும் ஒன்றாக நின்று சர்வ வியாபியான உணர்ச்சியையும் அடையும். இந்நிலையில் தேகத்திற்கு வாயுவுடன் கூடி நிற்பதை தவிர்த்து வேறு உணர்ச்சி கிடையாது. பிறகு தொடர்ந்து அடுத்த மாத்திரையில் அதே சப்தத்தின் முடிவை சமமாக உச்சரித்து மனதை ஒரு நிலையில் நிற்கச் செய்தான். இதுவே கும்பகம் எனப்படுவது. அப்பொழுது மனம் நிர்மலமாய் யாதொரு விஷயபாவமும் இல்லாமல் இருந்தது. கடைசியில் பூரகம் செய்ய வெளி ஆகாசமான மனதை உள்ளே இழுக்கும் பாவத்துடன் கூடி மகாரத்தை உச்சரித்தான். மனம் ஒரு சஞ்சலமும் இன்றி நிலை நின்றது. சாந்தியும் ஏற்பட்டது.
சற்று நேரத்திற்கெல்லாம் மனம் கலைந்ததும் திரும்பி திரும்பி மேலே சொல்லியபடி பிராணாயாமத்தை செய்தான். இங்கே பிராணாயாமத்தை பற்றிய விளக்கத்தை வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். பூரகம், ரேசகம், கும்பகம் என்பதை பற்றிய விளக்கம் வருகிறது. ரேசகம் என்பது மனதின் உணர்வுகள் உடல் முழுவதும் பரவி கிடப்பதை குறிக்கிறதாகவும், கும்பகம் என்பது மனம் ஆடாமல் அசையாமல் நிற்பதை குறிப்பதாகவும், பூரகம் என்பது புலன்கள் சார்ந்த விஷயங்களை உள்வாங்கி அதை ஆராயக்கூடிய மனத்தின் போக்கு என்பதாகவும் சுட்டப்படுகிறது. உண்மையை சொல்வதென்றால் பிராணாயாமம், பிராணை ஆயாமம் செய்தல், மனதை வெளியிலே விடுவது ரேசகம், மனதை உள்ளே ஏற்றுவது, தலைக்குள்ளே ஏற்றுவது பூரகம், மனதை அசையாமல் நிறுத்துவது கும்பகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை விடுத்து வெறுமனே காற்றை ஏற்றி இறக்குவது மாத்திரமே ரேசக, பூரக, கும்பகம் என்று கருதியிருந்தால் உண்மையான பிராணாயாமத்தின் தத்துவம் விளங்காமல் போய்விடும் என்பது இங்கே தெளிவாக புரிகிறது. பிராணன் என்பது தலைக்குள்ளே இருந்து சலித்து கீழே இறங்கி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்காக பரிணமித்தது. அப்படி தனித்தனியாக பிரிந்து கிடந்த மனம் மறுபடியும் ஒடுங்குவதுதான் கும்பகம் என்று வைத்துக் கொள்ளலாம். மனம் சலிப்பது ரேசகம் என்றும், மனம் உள்ளே செல்வது பூரகம் என்றும் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது ரேசகம், பூரகம், கும்பகம் என்பதெல்லாம் மனம் சார்ந்ததே அல்லாமல் வெறும் காற்று சார்ந்தது அல்ல என்பது புரிய வருகிறது. ஆனால் காற்றை சரியாக கட்டி அமைப்பதன் மூலமாக மனதின் ஓட்டத்தை கட்ட முடியும் என்பதே நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்த உயர்ந்த தத்துவமாகும். ஹடயோக முறைப்படி பிராணாயாமத்தை செய்யவில்லை. ஏனெனில் அதனால் சிற்சில சித்திகள் ஏற்படலாமே தவிர சாந்தி உண்டாகாது. ஹடயோகம் என்பது மூச்சுக்காற்று ஏற்றி இறக்கி அடக்கி செய்யக்கூடிய பயிற்சி முறை. அதிலே சில சித்துக்கள் கிடைக்கலாம். ஆனால் முழுமையான ஞானம் கிடைக்க மனதை ஒடுக்கி பழக வேண்டும் என்பதே தத்துவம். இப்படி பிராணாயாமம் அடிக்கடி செய்தும் பூர்வ வாசனையின் காரணத்தால் மனம் சஞ்சலித்து பல விஷயங்களை பின்தொடர்ந்த வண்ணம் இருந்தது. இப்படி நேரும் போதெல்லாம் எண்ணங்களை உதறித் தள்ளினான் உத்தாலகன். காலக்கிரமத்தில் மனத்தின் தீவிரம் அடங்கியது. இன்னும் சில காலத்தில் எல்லா எண்ணங்களும் ஒருங்கனவே ஒழிந்தன. அப்போதுதான் சாஸ்வத சாந்தி ஏற்பட்டதாக இருந்தான். அதன் பிறகு ஒரு பிரகாசத்தை உணர்ந்தான். இதை தள்ளியதும் தூக்கம் மேலிட்டது. இதுவும் தள்ளப்பட்ட பொழுது அஞ்ஞானமான இருளால் சூழப்பட்டான். அதையும் ஒழித்தான். இவ்விதமான தோற்றங்கள் ஏற்பட்டதன் காரணம் இந்த அபிப்பிராயங்கள் வெகுகாலம் மனதில் ஊறியிருந்ததே. இவைகளெல்லாம் தள்ளப்பட்ட பிறகு சாஸ்வதமானதும் களங்கமற்றதுமான சாந்த நிலையை உத்தாலகன் அடைந்தான். இங்கே ஒரு தத்துவத்தை சரியாக புரியப்படுத்த முயற்சிக்கிறார் வசிஷ்ட மகாமுனிவர். மனம் இதுவரையிலும் புலன்கள் வழியாகவே எடுத்து வந்த அனைத்து பிறவிகளிலும் சஞ்சலித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அத்தனை சுலபத்திலே அது புற உலக வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாது. தொடர்ச்சியாக இது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மனம் உள்ளே சென்று லேசாக ஒடுங்கும் போது தூக்கம் ஏற்படச் செய்யும். அந்த தூக்கத்தின்பால் சென்றுவிட்டால் எல்லா முயற்சிகளும் வீணாகி போகும். தூங்கக்கூடாது என்கிற சங்கற்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது நம்மில் பலருக்கும் அனுபவமாக இருக்கிறது. யோக பயிற்சியில் அமர்ந்த பிறகு பலரும் தூங்கி விடுவதை பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் மனம் எப்போதெல்லாம் ஒடுங்குகிறதோ அப்போதெல்லாம் உடல் சார்ந்த பணிகள் நின்று விடுகிற காரணத்தால், ஓய்வு ஏற்படுகிற காரணத்தால் உறக்கம் வந்து விடுகிறது. ஆனால் இந்த உறக்கத்தை அதன் போக்கில் விட்டுவிடக்கூடாது. உறங்கக்கூடாது என்கிற சங்கல்பத்தை ஏற்படுத்தி நம்மை கட்டுப்படுத்தி சரியான பாதையிலே பயணிக்க முயற்சிக்க வேண்டும். இந்த நிலை ஏற்பட்ட பிறகு லேசான ஒரு பிரகாசம் ஏற்படும் என்றும் குறிப்பிடுகிறார். அந்த பிரகாசத்தை பின்பற்றிய வண்ணமாக தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது அது ஜீவனை சென்று சேர்வதற்கான பாதையை நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார்.
ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்தின் 22வது அத்தியாயத்திலே 6 ஆதாரங்களை பற்றி விளக்கும் போது இந்த விளக்கங்களை எல்லாம் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இது சம்பந்தமான முழுமையான விளக்கங்களை பெறுவதற்கு ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் என்கிற நூலை வாசித்து பாருங்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் முழுமையாக உங்களுக்கு புரிய வரும். உத்தாலகன் என்பவன் ஒரு அசுரகுலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக சுத்த ஞானியாக மாறினான் என்று குறிப்பிடப்படுகிறது. இது உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது. பிறப்பிலே யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. அவன் வாழக்கூடிய சூழல்தான், அவனுடைய ஆசாபாசங்கள், மனத்தின் போக்குதான் அவனை பற்பல விதமாக மாற்றியமைக்கின்றன. எவர் ஒருவர் தன்னுடைய மனத்தின் போக்கை கட்டுப்படுத்தி சீவனை நோக்கி திருப்புகிறாரோ அவர் தூய ஞானம் பெற முடியும். அவன் அசுரனா, தேவனா, உயர்ந்த ஜாதியா, தாழ்ந்த ஜாதியா என்பது இங்கே பேச்சே இல்லை. எவன் ஒருவன் நேர்வழி நடந்து தன் மனத்தை ஒடுக்கி பழகுகிறானோ அவன் உறுதியாக அஞ்ஞானத்தை வென்று ஞானத்தை அடைவான். இந்த நிலையை உத்தாலகன் என்கிற அசுரன் அடைந்தான் என்று சொல்லுவதிலிருந்து பிறப்பிலே அசுரனாக இருந்தாலும் கூட, கெட்டவனாக இருந்தாலும் கூட, சரியான ஒன்றை தெரிந்தெடுத்து தக்க குருமார்கள் மூலமாக பயிலும் போது அவன் மேன்மை பெறுவான் என்பதே புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. பிறப்பால் எப்படி இருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையால் ஒருவன் நேர்வழி நடந்தால் அவனும் ஞானியாவான் என்பதே இந்த யோக வாசிஷ்டம் மூலமாக நாம் அறிந்து கொண்ட கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.